இன்றைக்கி காலையில் எழுந்ததும் காஃபி டீக்கு பதிலாக ஒரு சத்து மாவு வீட்டிலே தயார் செய்த சத்து மாவு, ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை, ஒரு டீஸ்பூன் சத்து மாவு. இது என்னென்னு செஞ்சுருக்கிறேனாக்கா, பொட்டுக்கடலை, கம்பு, வேர்க்கடலை, கோதுமை, ஜவ்வரிசி இது 5மே நல்லா மிதமான தீயில் பொரிகிற மாதிரி வறுத்துக்கிட்டேன். அப்புறம் ஏலக்காய், சுக்கு போட்டு அரைச்சி ஜலிச்சிக்கிட்டேன். டெய்லி காலையில் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாக்கா வாரத்தில் கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். காஃபி டீக்கு பதிலாக நம்ம இது இருக்கும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு வந்து டயர்ட்னஸ் வராது. அப்புறம் எலும்புகளுக்கெல்லாம் நல்லா பலம் கொடுக்கும். நிறைய வகையில் நமக்கு இது பெனிஃபிட்ஸ். அதனால் காலையில் நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இதை நான் பழக்கமாக்கிக்கிட்டேன். நல்லா கொதிக்க பால் ஊற்றி கலந்து விட்டுட்டாக்க, ஏன்னா ஏற்கனவே நல்லா பொரியிற மாதிரி வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து கொதிக்க பால் விட்டு கலந்துட்டோன்னா போதும். ஜலிச்சிருக்கோம், அரைச்சிட்டு ஜலிச்சிருக்கோம். அதனால் இது நல்லா கலந்துரும். குடிக்கிறதுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம், வயசானவங்களும் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் வந்து எல்லாருக்குமே தேவை இல்லையா, வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். டயபெட்டிக் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து வாரம் 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் காலையில். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா முருங்கைக்கீரை போட்டு வெங்காயம் பொடியாக அறுத்து போட்டு ராகி ரொட்டி செஞ்சுட்டேன். அப்புறமேட்டு கருவேப்பிலை நான் நல்லா வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்டில் வந்து, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான வாசமுள்ள கருவேப்பிலை போட்டு சட்னி அரைக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு வந்து எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறமேட்டு திரும்பியும் வானலியில் போட்டு எண்ணெயில் இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பாருங்கள் ஜாரில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, அப்புறம் வானலியில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, உப்பு, புளி இதெல்லாம் போட்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலையை புளிஞ்சு போட்டு ஒரு 2-3 தடவை திருப்பி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடணும் நைஸாக. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். யாருமே சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி இன்றைக்கி மதியத்துக்கு லஞ்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி லஞ்சு காம்போ என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், கருவேப்பிலை சட்னி, ரசம், தயிர் சாதத்துக்கு மாங்காய் பொடியை நறுக்கி உப்பு காரம் போட்டது, அப்புறம் பீன்ஸ் பொரியல், கறி பீன்ஸ்னால் சாஃப்டாக இருக்கும், நார் ஜாஸ்தி இருக்காது. எங்கள் பக்கம் வந்து கறி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும், மெத்துன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்லாம் வாங்க.